இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கோட வரது பார்த்திங்கன்னா இது வந்து புது மாடலு, அதனால் வந்து இது ரேட் அதிகம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து இங்கே ஒரு கார்டு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி இருந்தது, அதை எடுத்தால் தான் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இதனுடைய மைக் வந்து இது தான், நல்ல ப்ரீமியம் குவாலிட்டிங்க. நல்லா வந்து இது வந்து மெட்டல், ஓகேங்களா, இது வந்து மெட்டலு, நல்லா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம இதை வந்து கையில் வச்சுட்டு இப்படி ஆடியோ வந்து கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நானே என்ன ஐடியா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த போயா மைக்கை வந்து அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஆர்டர் போட்ட டீட்டெயிலாம் போன வீடியோவில் சொல்லிட்டேன் நான், ட்ரைபேட் வீடியோவில். ட்ரைபேட் வந்து வாங்கின வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ஐபேட்டில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். கேமரா வாங்கின லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். யூடியூபருக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே நம்ம வந்து வாங்கி அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணுறோம். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மைக் யாராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதனை பற்றி ஃபுல் A to Z வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு போயா மைக்கு, ஒரு ஷார்ட்கன் மைக் இது, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா போயாவில் ஒயர்டு மைக்கு, அதை பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மைக்கு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 அடிக்கு வரக்கூடிய ஒயர் மைக். இது நம்ம வந்து விளாக் வீடியோ பண்ணுறதுனால இந்த வந்து மைக்கு வாங்கியிருக்கோம். இது வந்து ஷார்ட்கன் மைக்கு, செல்ஃபியாக வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இந்த மைக்கு வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்கிறேன், வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் ஆப்ஷனை குத்துவோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஹவு டு ரிப்பேர். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து போயாவோட ஷார்ட்கன் மைக்கு, BOYM1 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த மாடல். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய புது மாடல் மைக். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயர் மைக்கு. இது பார்த்தீங்கன்னா BOYA M1Pro, ஓகேங்களா. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் மைக்கு தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நம்மளே வந்து கேட்டுக்க முடியும். அதனால தான் வந்து இதை வந்து நான் ஆர்டர் பண்ணது காரணம். இப்போது இந்த மைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் மவுண்ட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கேமரா வச்சுட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேபிள் ஏதாவது இப்படி ஷேக் ஆகும்போது அதுக்காக வந்து ஒரு மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இதில் இருக்குது. அவுட்புட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ வந்து நம்மளே கேட்டுக்க முடியும். நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை நம்மளே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டுக்க முடியும், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்டரிலாம் கிடையாது, டேரெக்டாக வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாருங்கள், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. 2 கேபிள் வந்து நம்ம கொடுத்துட்றாங்க. TRS கேபிள்னு சொல்லிட்டு ஒன்று, TRS கேபிள் ஒன்று. பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இது வந்து TRS கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு, இது வந்து TRS கேபிள் வந்து கேமராவுக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த மைக்கு முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். என்னடா அது ஒன்றுமே காணான்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, இதை எடுத்து போட்டு இதில் தான் இருந்தது அந்த மைக்கு. இதை எடுத்து தான் நம்ம வந்து ஆடியோ வந்து கேட்டுட்ருக்கோம், ஓகேங்களா. இந்த மைக்கில் இப்போ கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ வந்து இந்த மைக்கோட ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு பாருங்கள், ஒரு யூசர் மேனுவல், ஓகேங்களா, ஒரு புக்லெட்ஸ், ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு பின்னு இருந்தது. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியல, ஒருவேளை பெரிய ஆம்பிளிஃபயரில் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக நான் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. இதுக்கு வந்து ஒரு 3.5 mmலேருந்து 2.5 mm ஒரு ஆடியோ ஜாக் வந்து இதேமாரி மேல் ஃபீமேல் பின் வந்து ஒன்று வாங்கணும். அதை நான் வாங்கிட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. இது வந்து ஒரு கார்டு, குவாலிட்டிஃபை சர்டிஃபிகேட், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடுன்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போது உங்களுக்கு வந்து அந்த மைக்கை வந்து நான் காட்டுறேன், உங்களுக்கு மேலே இருக்குது. ஓகே, இதை அப்படி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், ஒயர்டு மைக்கு. இதையும் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. நல்லாயிருக்கு, செக் பண்ணிவிட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன். வேறுனு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கரு, இது வாரண்டி கார்டு.
இந்த வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போய்டும். இதை வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணால் இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்ம எப்போனாலும் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒரு புக்லெட்ஸ், அவ்வளோதான். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பேக்கில் கொடுத்துருங்க, பார்த்துங்க. ரேட்டு வந்து சொல்கிறேன். இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 1100 ரூபான்னு நினைக்கிறேன். இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபா இதனோட ரேட்டு. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த ஒயர் மைக் வந்து பிரிச்சிடலாம். இது கூடயே நான் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு ஐட்டம் ஒன்று வச்சுருக்கேன், காட்டுறேன். இந்த ஃபீமேல் இது வந்து 3.5 mm ஃபீமேலு, இது வந்து 2.5 mm மேலு. இது வந்து ஆடியோ, அதாவது பார்த்திங்கன்னா மைக்குக்குன்ட்டு ஒரு போட்டு, ஆடியோவுக்கு இது ஹெட்ஃபோனுக்குன்னு ஒரு போட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய பிசியில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இதை வழியாக நம்ம 3.5 mm ஜாக் போட்டு நம்ம வந்து ஆடியோ கேட்டுக்க முடியும். அதுக்காக இதை வாங்கினேன். ஆனால் இப்போ இதுக்கு பயன்படும் பொழுது இது கூடலாம் வரல. இது நான் வந்து எடுத்து வச்சேன். இதில் வந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இதே தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த கிளிப்பு வந்து தனியாக வந்தது, இதை லாக் பண்ணேன். அப்புறம் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த ஸ்பாஞ்ச் வந்து தனியாக வந்தது, இதையும் நான் வந்து போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்ரி, இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியிலேருந்து இங்கே ஒரு கார்டு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி இருந்தது, அதை எடுத்தால் தான் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். நான் அதை எடுத்துட்டேன், எடுத்த பிறகு தான் ரெக்கார்ட் ஆச்சு, செக் பண்ணேன். இப்போது இந்த பேட்ரியை எடுக்கிறதுக்கு இந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி எடுக்கிறதுக்கு தான். ஓகேங்களா, வேறு எதுக்கும் இல்லை. இந்த பேட்ரி வந்து நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து கடையிலே கிடைக்கும். இதை மறுபடியும் எப்படி போடணும்னா இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் இன்டிமேஷன். ப்ளஸ் வந்து இந்த பக்கம், மைனஸ் வந்து இந்த பக்கம். ப்ளஸ்ன்றது இது, மைனஸ்ன்றது இது. ஓகேங்களா, இப்போது நம்ம அதேமாதிரி இந்த கவுத்தை அப்படி வச்சு, அதை பார்த்திங்கன்னா இந்த நூல் அப்படி வச்சு நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து நம்ம இதிலே வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த பேட்ரி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கேமராவுக்கு தான் பயன்படும். இந்த பேட்ரி கேமராவில் யூஸ் பண்ணும்போது பயன்படும். நம்ம செல்ஃபோனுக்கு வந்து தேவை கிடையாது, அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோம். இதில் கொடுத்துறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கேமராவுக்கு இந்த மோடு ஆன் பண்ணிங்கன்னா கேமரா, இது வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, சரி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை வந்து கேமரா பொசிஷனில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போது நான் வந்து இந்த மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த போயா மைக், இந்த போயா மைக்கை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போயா BY-MM1 மைக். ஓகேங்களா, இதுதான் இது. அதில் கனெக்ட் பண்ணிக்கூடிய கேபிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மைக்கை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து செக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இந்த பட்டனு. ரொம்ப நாய்ஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இது கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்குன்னா இந்த பட்டனில் நம்ம இந்த ஓன்ற இதில் வச்சோம்னா நார்மலாகவே சவுண்டு வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து கேமரா இதில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது உள்ளே இருந்த பொருளை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம இது உள்ளே இருந்த இதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போது இந்த மைக்கோட ஆடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா, வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட ஆடியோ வந்து இந்த மைக்கோடது. ஓகேங்களா, இதில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணக்கூடிய ஒரு கிளாத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தது. இதனுடைய மைக் வந்து இதுதான். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டிங்க. நல்லா வந்து இது வந்து மெட்டல். ஓகேங்களா, இது வந்து மெட்டலு. நல்லா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம இதை வந்து கையில் வச்சுட்டு இப்படி ஆடியோ வந்து கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நானே என்ன ஐடியா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயா மைக்கு, இந்த ஒயர்டு மைக்கை நம்ம இதில் ப்ளக் பண்ணிவிட்டு இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கேபிள் வந்து கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான கேபிள். இது வந்து 3.5 mm. இங்கே பாருங்கள் மைக்ரோ. இங்கே பாருங்கள், இது வந்து மைக்குக்கான போர்ட்டு. இதை வந்து கொடுத்துறாங்க மைக்ரோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போர்ட்டு வந்து மைக்ரோ ஃபோன். இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மொபைல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோன்னா பாருங்கள், இது வந்து ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து இந்த பின்னை வந்து நம்ம வந்து இதில் வந்து மொபைலில் சொருவி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இது இல்லை. இப்போ வந்து நம்ம கேமராவில் தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மைக் போட்டு, இந்த பகுதி வந்து மைக் போட்டு. இது பார்த்திங்கன்னா
இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய கேமரா போர்ட்டு ஓகேங்களா. இது வந்து கேமரா போர்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கை வந்து நம்ம வந்து ஹேண்டில் எடுத்துக்கிற மாதிரி கையில் எடுத்துகிட்டே போயிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நமக்கு வந்து 3.5 mm வந்து தேவை கிடையாது. சாரி 3.5 mm வந்து இங்கே 3.5 mm பார்த்திங்கன்னா நம்ம இதில் லாக் பண்ண போகிறோம். இந்த பின்னு வந்து கேமராவில் லாக் பண்ண போகிறோம். இப்போது இதை நடுவில் கட் பண்ணிட்டோம்னா ஒரு லென்த்து கேபிள் ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி மைக் கேபிள் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம இதை வந்து ஒரு ஹேண்டில் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ மைக்காக கூட இதை வந்து பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நான் ஃப்யூச்சரில் வந்து போடுறேன் இது மாதிரி பண்ண முடிஞ்சால் ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட அன்பாக்சிங்கில் வரக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த 2 கேபிள், இந்த ஒரு ஷாக் மவுண்ட்டு, இந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பான்ச்சு, இந்த மைக் ஓகேங்களா. வேறு எதுவுமே கிடையாது. அந்த புக்லெட்ஸ் இதெல்லாம் காட்டிட்டேன். இதில் ஒன்றும் இல்லை. இது வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. வேணுன்ற நண்பர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டும் வந்து நம்ம ஃபிட் பண்ணி ஆடியோ லெவல் இருக்கா இது ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பின்ன சொருவி நம்ம ஹெட்செட்டை தொட்டு நம்ம காதில் வச்சுட்டு கூட இன்டர்வியூ பண்ணலாம். ஏன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலன்றது நமக்கும் நல்லாவே தெரியும் ஓகேங்களா. இது வந்து ஸ்டாக் மவுண்ட்டு. இது வந்து கேமராவில் லாக் பண்ணக்கூடிய ஒரு மவுண்ட்டு, அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபோம் தான். இந்த இது துணியா பஞ்சியா எதோ தெரில. இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக தான் இருக்குது. நம்ம இதில் வச்சு இது மாதிரி போட்டுட்டோம்னா ஓகே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போயான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வச்சு ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணலாம். நம்ம இன்டர்வியூ மைக் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குன்னு தெரியல. நான் ஃப்யூச்சரில் வேணால் போடுறேன். வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க வீடியோ. நான் வேணால் செக் பண்ணிவிட்டு வேணால் போடுறேன். ஓகே பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ஐட்டம் இது தான். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆடியோட லெவல் வந்து உங்களுக்கே இப்போ தெரியும். இந்த ஒயரோட மைக்கு ஆடியோ போய் கேட்குறீங்க. போன ஆடியோவில் இந்த அன்பாக்சிங் பண்ணும்போது கேட்ட ஆடியோ வந்து இதிலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். வேணுன்ற நண்பர்கள் வந்து வாங்கிக்கோங்க. மாடல் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்போ ஆஃபர் வருதோ இல்லை ஆஃபரோட லோக்கல் ஷாப்பில் கிடைச்சா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக ஓகேங்களா. ரேட் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா 2000 ரூபா. இந்த மைக் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1100 1200 தெரில, சரி சம்திங் இருக்குது. 1000 ரூபான்னு நினைக்கிறேன். இது இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கோட வரது பார்த்திங்கன்னா இது வந்து புது மாடலு, அதனால் வந்து இது ரேட் அதிகம். இதிலே வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் டேரெக்டாக வரது இருக்குது. அது வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மி தான். அது 600 700 வந்து இருக்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.